நண்பா, ஒரு சின்ன கேள்வியில் ஆரம்பிக்கலாம். நீ பணத்துக்காக வேலை செய்றியா, இல்லை பணம் உனக்காக வேலை செய்யுதா? இந்த கேள்வி கேட்ட உடனே அதெல்லாம் பெரிய ஆளுங்க கேள்வின்னு நினைக்காத. ஏன்னா இந்த கேள்வி தான் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனை ரிச் திங்கிங்க்கு கொண்டு போகிற ஃபர்ஸ்ட் கேட். இந்த வீடியோவை நீ டைம் பாஸ்க்கு கிளிக் பண்ணியிருக்கலாம், ஏதாவது புதுசாக சொல்லுவாங்களா இந்த க்யூரியாசிட்டியில் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் கேரண்டி, இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீ பணத்தை பார்க்கிற பார்வை மாறும். அது இன்ஸ்டண்ட்டாக மாறாது, ஆனால் டீப்பாக மாறும். நம்ம எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான், சம்பளம் வருது ஆனால் தங்களை மந்த் ஸ்டார்ட்டில் ஃபுல் ஹாப், மந்த் எண்டில் ஃபுல் டென்ஷன். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனால் ஏன் இன்னும் ரிச் ஆகலை? இதுக்கு ஆன்சர் உழைப்பில் இல்லை நண்பா, திங்கிங்கில் இருக்குது. அதான் சாணக்கியர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன விஷயம். செல்வம் என்பது உழைப்பின் பரிசு அல்ல, அது அறிவின் விளைவு. இப்போ இந்த வீடியோவில் நான் சாணக்கியரின் 7 வெல்த் ரூல்ஸ் சொல்ல போகிறேன். டெக்ஸ்ட் புக் ரூல் இல்லை, லைஃப் ரூல். மிடில் கிளாஸில் பிறந்து ரிச்சாக மாற யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ். ரெடியா? இப்போ ரூல் ஒன்றுக்குள்ளே போகலாம். ரூல் 1, பணத்தை மதிக்காதவன் பணத்தை இழப்பான். நண்பா, இந்த ரூல் சிம்பிளாக கேட்கும், ஆனால் இதே ரூல் தான் அதிகம் பேர் லைஃப்பில் இக்னோர் பண்ணுறது. நம்ம பணத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்கல, எமோஷனாக பார்க்குறோம். ஹாப்பியாக இருந்தால் செலவு, சேடாக இருந்தால் செலவு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் செலவு. ஆனால் ஒரு நாளாவது நின்று கேட்டிருக்கோமா, இந்த பணத்தை நான் மதிக்கிறேனா? சின்ன பணம் தானே போகட்டும், சின்ன பணம் தானே போகட்டும். இந்த ஒரு சென்டென்ஸ் பல பேரோட ஃப்யூச்சரை ஸ்லோவாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. கவனம் இல்லாதது தான் ப்ராப்ளம். இந்த ஒரு சென்டென்ஸ் பல பேரோட ஃப்யூச்சர் ஸ்லோவாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. 50 ரூபாய், 100 ரூபாய், இதெல்லாம் கணக்கே இல்லைன்னு நினைக்க ஆரம்பித்தா நாளைக்கு 50,000 ரூபாய் வந்தாலும் அதுவும் தங்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு டீ 15 ரூபாய் டெய்லி, 2 டீ 30 ரூபாய் மந்தில், 900 ரூபாய் இயரில், 10,800 ரூபாய் டீ ப்ராப்ளம் இல்லை. கவனம் இல்லாதது தான் ப்ராப்ளம். மணியை வர்ஷிப் பண்ண சொல்லலை, ஆனால் மணியை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுறான். நீ மதிக்காத எந்த விஷயமும் உன்கிட்ட நீண்ட நாள் இருக்காது. மணியுக்கும் அதே ரூல். ரூல் 2, அதிகம் உழைப்பவன் இல்லை, சரியான முடிவு எடுப்பவன் தான் ரிச் ஆகுவான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரைடு இருக்குது, நான் ரொம்ப உழைக்கிறேன். ட்ரூ. ஆனால் ஒரு கேள்வி, இந்த உழைப்பு எந்த டைரக்ஷனில் போகுது? கார் என்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஸ்டீரிங் ராங்காக இருந்தால் டெஸ்டினேஷன் ராங். உழைப்பு என்ஜின், டெசிஷன் ஸ்டீரிங். லோன் டெசிஷன், ஜாப் சேஞ்ச் டெசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஒரு ராங் டெசிஷன் 10 ஆண்டுகள் லைஃப்பை பேக்குக்கு தள்ளும். ரிச் பீப்புள் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அவங்க ஃபாஸ்ட் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, கிளியர் டெசிஷன் எடுப்பாங்க. எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, கால்குலேஷனாக டெசிஷன் எடுப்பாங்க. ரூல் 3, எல்லா ரிஸ்க்கும் ஆபத்து இல்லை. நம்ம ஊரில் ரிஸ்க்குன்னா ஒரே மீனிங் அழிவு. ஆனால் ரிஸ்க் இல்லாத லைஃப், க்ரோத் இல்லாத லைஃப். டிஃப்ரென்ஸ் என்ன? பிளைண்ட் ரிஸ்க் டேஞ்சர், கால்குலேட்டட் ரிஸ்க் க்ரோத். ரிச் பீப்புள் ஜம்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க மெஷர் பண்ணி ஸ்டெப் எடுப்பாங்க. வர்ஸ்ட் கேஸ் என்ன? ஐ கேன் சர்வைவா? பிளான் பி என்ன? இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருந்தால் அது ரிஸ்க் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. ரூல் 4, சரியான மனிதர்கள் தான் வெல்த்தாக வேகப்படுத்துவார்கள். நீ யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு ஒரு நிமிஷம் நிதானமாக கவனிச்சுப்பாரு. ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா? எப்போ பார்த்தாலும் ஃபியரை தான் பேசுகிறவங்களா? இது நடக்காது, அது கஷ்டம், நம்மளால் முடியாது, இப்படி பேசுகிறவங்களா? அவங்க கெட்டவங்க இல்லை, அவங்க டாக்ஸிக் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, க்ரோத் மைண்ட் செட் இல்லை. அவங்க பேசுகிறது ப்ராப்ளம், அவங்க ஃபோக்கஸ் ஃபியர், அவங்க வாழ்க்கை பாஸ்ட்லேயே ஸ்டக். ரிச் மைண்ட் செட்டுக்கு ரிச் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. BMW ஓட்டுற ஃப்ரெண்ட், ஐஃபோன் வைத்த ஃப்ரெண்ட் அவங்க தேவையில்லை. க்ரோத் மைண்ட் செட் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இதை எப்படி செய்யலாம்னு கேட்குறவங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லுறவங்க. ஃபெயில் ஆனாலும் லெசன் பேசுகிறவங்க எக்ஸ்கியூஸ் இல்லை. சொல்யூஷன் பேசுகிறவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் புரிஞ்சுக்கோ. என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா இன்கம் சேஞ்ச் ஆகாது. நீ சேம் சர்க்கிள்லே இருந்தால் சேம் டாக், சேம் திங்கிங், சேம் ரிசல்ட்.
growth வேணும்னா ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணு. நெக்ஸ்ட் திங்கிங் சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி இன்கம் சேஞ்ச் ஆகும். நினைவில் வை, யூ டோன்ட் ரைஸ் டு யுவர் கோல்ஸ், யூ ஃபால் டு யுவர் என்வாயர்மெண்ட். அதனால பீப்புள் ஐ சேஞ்ச் பண்ணு, பிளேஸ் ஐ சேஞ்ச் பண்ணு, இன்புட் ஐ சேஞ்ச் பண்ணு, லைஃப் ஸ்லோலி பட் ஷுவர்லி சேஞ்ச் ஆகும். ரூல் 5, பணத்தை துரத்தாதே, மதிப்பை உருவாக்கு. பூர் மைண்ட் செட் கொஸ்டின், இதில் எவ்வளவு சேலரி? ரிச் மைண்ட் செட் கொஸ்டின், இதில் என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்கில், நாலேஜ், கிளாரிட்டி இவை இன்க்ரீஸ் ஆனா மணி ஆட்டோமேட்டிக்கா வரும். மணி சேஸ் பண்றவன் டயர்ட் ஆகுவான். வேல்யூ பில்ட் பண்றவன் டிமாண்டட் ஆகுவான். ரூல் 6, செலவுக்கு கண்ட்ரோல் இல்லாதவன் வெல்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்கம் இன்க்ரீஸ் ஆகாதது ரியல் ப்ராப்ளம் இல்லை, ஆனா எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் இல்லாதது தான் ரியல் ப்ராப்ளம். நம்ம பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறோம், இன்கம் அதிகமாக வந்தா எல்லாம் சரியாகிடும்னு. ஆனா உண்மை என்னன்னா, இன்கம் எவ்வளோ வந்தாலும் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா மணி ஆல்வேஸ் வேனிஷ் ஆகிடும். ரிச் பீப்புள் சீப் இல்லை, அவங்க கன்ஜூஸாகவும் இல்லை, தே ஆர் கான்ஷியஸ். அவங்க 10 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. திஸ் எக்ஸ்பென்ஸ் வேல்யூ தருதா? ரிட்டர்ன் இருக்கா? திஸ் இஸ் நீடா ஆர் ஜஸ்ட் வாண்டா? வேர் மணி கோஸ் தே நோ. நமக்கு சேலரி வந்தா பார்ப்போம், பார்த்துக்கலாம்னு போகும். ஆனால் ரிச் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எவ்ரி ரூபீக்கும் டைரக்ஷன் இருக்கு, எவ்ரி எக்ஸ்பென்ஸ்க்கும் ரீசன் இருக்கு. காஃபி, ஃபோன், ட்ரெஸ், ட்ராவல் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கு. நம்ம பூரா இல்லை அனாவாரா இருக்கோம். அறிவை இல்லைன்னா பணத்திருட்டு ஆகும். அறிவை வந்தா சம வருமானத்தில் சேமிப்பு, முதலீடு, வளர்ச்சி எல்லாம் தொடங்கும். அறிவை சமம் சக்தி. பவர் டு சே நோ, பவர் டு ஸ்டாப் வேஸ்ட், பவர் டு ஜூஸ் ஃபியூச்சர், ஓவர் கம்ஃபர்ட். நினைவில் வை, இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னா லேட்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும். அப்போதான் மணி கண்ட்ரோல் உன் கையில் வரும், லைஃப் கண்ட்ரோல் கூட உன் கையில் வரும். ரூல் 7, வெல்த் என்பது ஸ்பீட் கேம் இல்லை, பேஷன்ஸ் கேம். ரிச் ஆகிறது ரேஸ் இல்லை, இது ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் கிடையாது, ப்ராசஸ். டெய்லி ஓடுற ரேஸ் மாதிரி இல்லை, ஸ்லோவா பில்ட் ஆகிற ஜேர்னி. ஸ்லோவா பில்ட் பண்ணுனது ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் ஆகும். பிரிக் பை பிரிக் பில்ட் பண்ணுன பில்டிங் ஸ்டார்ம் வந்தாலும் நிற்கும். ஷார்ட்கட்டில் கட்டின ஹவுஸ் ஃபர்ஸ்ட் விண்டிலேயே ஷேக் ஆகும். நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோம்? ஓவர் நைட் சக்ஸஸ், சடன் மணி, இன்ஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல். ஆனால் உண்மை என்னன்னா, ஓவர் நைட் சக்ஸஸ் ஓவர் நைட் ஃபால்க்கும் ரெடி. பேஸ் இல்லாத க்ரோத் ப்ரெஷர் வந்தா கிரம்பிள் ஆகும். ரிச் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தே ட்ரஸ்ட் த ப்ராசஸ். டெய்லி ஸ்மால் டிசிப்ளின், டெய்லி போரிங் ஒர்க், டெய்லி ரிப்பீட் கன்சிஸ்டன்சி கிரேட்டர் தென் ஸ்பீட். ஃபாஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, லாங்காக கண்டினியூ பண்ணுறது தான் டஃப். 1 டே மோட்டிவேஷன் போதும் இல்லை, 1000 டேஸ் கான்சிஸ்டன்சி தான் ரியல் வெல்த். நினைவில் வை, ஸ்லோவாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டாப் ஆகாமல் போனால் போதும். ப்ராசஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்லி ரெஸ்பெக்ட் தரும். நண்பா, இந்த 7 ரூல்ஸ் ஒரே நாளில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாது. ஆனால் இந்த ரூல்ஸ் இக்னோர் பண்ணினா லைஃப் ஃபுல்லாக பெனல்ட்டி கட்டணும். இப்போ ஒரு கேள்வியோட ஃபினிஷ் பண்ணலாம். நான் பணத்துக்காக ஓட போகிறேனா, இல்லை பணத்தை என் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேனா? இந்த டிசிஷனில் தான் உன் ஃப்யூச்சர் இருக்குது. நன்றி. ரிச் ஆகணும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.